வெல்கம் டு ஐடபிள்யூ கேமிங். இன்னைக்கு நம்ம விளையாட போறது கிரானி சாப்டர் 3. மியூசிக் வேணாம்ல. நைட் மேர் வச்சு நைட் மேர்ல எக்ஸ்ட்ரீம் வச்சு ரொம்ப ஈஸியா விளையாண்டு முடிச்சிடலாம். நமக்கு ஈஸி. சொர்க்கத்துல போய் சேர்ந்துரும். போலாம் நினைக்கிறேன். இங்க பாரு கிராண்ட் பா ஷூட் பண்ணி நம்ம பயந்து ஓடுற மாதிரி இருந்துச்சுல. கிராண்ட் பாப்பரே அலறுது. சரி உள்ள போலாம். சரி எப்பயும் போல இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது எடுத்து எப்பயாச்சும் அடிச்சு வளர்த்துடலாம். தெரியும் மட்டும் கிடச்சிட்டு நான் தான் இங்கே கிங்கு. அதோ அந்த பக்கத்து டோரில். ஆமாம், நீ இந்த கிங்கு மண்ணில் போட்டு ஹெட்செட் போட்டு போனச்சுன்னா பழைய அடிச்சு கிராண்டிங் ரெண்டு தப்பி விட்டுறாங்க. டெய்லியும் மட்டும் இங்கே கிடைக்க மாட்டேங்குது. டெய்லியும் மட்டும் தர ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே அப்பப்போ பிளாங்க் கிடைக்கும். பிளாங்க் கிடைக்கும், அதை தவிர எதுவும் கிடையாது. இந்த வீட்டில் என்ன இருக்க போகுது? பாதாளத்தை ட்ரெயின் எடுக்க முடியும், அதை நோண்டி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நான் ஒன்று பண்ணுவேன் பாரு, சோறு சொல்லிட்டு 2 பேருக்கு கீழே உனக்கு தெரியுமா? அடுத்த வீடியோ காப்பி பண்ண வேண்டாம். அடுத்த வேணாம், நம்ம தலை வீடிஜியோ தானே நம்ம சொல்கிறோம். உன வீடிஜி நீ வீடியோ ரொம்ப கெடுக்கிற. சரி விடு. கிரானி நம்ம ரோப்ளாக்ஸில் கிரானி சாப்பிட்டு விளையாடும் போடா. ரோப்ளாக்ஸ்லையா? ரோப்ளாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் மாதிரி இருக்கும்டா. அதான்டா. ஆமாடா, அது டார்க்கா இருக்கும். செட்டிங்ஸ் கொண்டு வந்துட்டாங்க நிறையாது. திரும்ப ஓடிடும். ஓடுறா அப்போ திரும்பி ரிட்டர்ன் வந்தாலும் வருவாங்க நினைக்கிறேன். என்ன தெரியல, இப்போ முன்னமா நிற்க மாட்டாங்க. எதுக்குன்னு தெரியல. அங்கே போய் நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, அதை வந்து பார்க்க மாட்டாங்க. ஓடு மேலே ஃபர்ஸ்ட் இந்த டோர் ஓப்பன் பண்ணிப்போம். ஆமாம், அப்போ உள்ளே போகிறதுக்கு அவங்க வருவாங்க இல்லைன்னு பார்க்கணும்ல. வெப்பன் கீ போடு. கிராண்ட் பாவையும் கிராண்டியை முடிச்சு விட்டீங்க போங்க. கோகோனட் அது அப்புறமா எடுத்து. இது வந்து கிராண்ட் பாய் யாராச்சும் வருவாங்க, அவங்க வந்து அவங்களே திறந்துக்கிட்டோம். நம்ம இதுக்கு திறக்க இவங்க எப்போ வந்து இப்போ போன வரையும் நான் பார்த்தல. கொஞ்சம் வந்துட்டாங்கடா. எங்களுக்கு போயிடலாம், சீக்கிரமாக வந்துட்டு வாங்கடா. கல்லு கொடுக்கணும் மேடம். நான் அதுக்குள்ளே அவசரப்பட்டு இதை வேற ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு காது கேட்டாவில். நீங்கள் வேறு அதை திறந்து வச்சேன். திறந்து வச்சு நல்லது. மற்றவங்க எல்லாம் இருக்காங்க பார்க்க முடியும். தூரத்துலேருந்து அவங்களால உங்களை பார்க்க முடியும். ஆமாம், இப்போ அவங்க இப்படி என்னை நோக்கி வர்றாங்க அப்படின்னு நான் என்ன பண்ண தெரியுமா? டாக்டர் நான் சைட் இப்படி பார்த்துக்கிட்டே போச்சு. நான் பார்த்தியா தலையை அப்படியே ஒன்று பார்த்து வச்சுக்கிட்டே போச்சு. ட்ரெயின் கீ. ஓகே, ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோமா? பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பண்ணிடுவோமா? கிராண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். கிராண்ட் கிளவி அங்கிட்டு போ. கிளவி எங்களை பார்த்துறாங்க. கிளவி ஐசியூ வேண்டா கேட்டியா? பார்க்குறேண்ணா. ஆமாம், கண்ணு முன்னாடி தான் இருக்கான். ஓடுறாட இப்போ வேமா போகிற பார்த்தியா? அந்த கிராண்ட் பாப்பி போயிட்டானே இல்லை. கல் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. கல் கிடைக்க மாட்டேங்குது. கல் கிடைச்சா அவங்களை கொல்லு போட்டுருந்தோம்ண்ணா. ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணுறது? கிராண்ட் பாவுக்கு 2 கல் தேவைப்படும். ஏன்னா கிராண்ட் பா வச்சு எனக்கு விளையாட தெரியும். புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருமே டக்குன்னு ஹெட்ஷாட் போட்டுருவாங்க. எனக்கு அவ்வளோ ஹெட்ஷாட் போட வராது. ஆமாம், ஃப்ரீ ஃபயர் எனக்கு கண்டாலே பிடிக்காது. ஃப்ரீ ஃபயர் வேறு, நான் வேறு. எனக்கு மட்டும் எல்லாம் ஃப்ரீ ஃபயர்லாம் பிடிக்காது. எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும். ஒரு வேலை இது அதெல்லாம் கீடு கட்ட. அது உண்மையே ஒரு வகையில் பார்த்தா. இப்போ நான் இப்படி சொல்லியிருக்கேன்ல, ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ்லாம் போட்டு பிடிச்செடுக்க போகிறாங்க. ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் மறக்காமல் இவனுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா எதிர்க்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும். உண்மைதானே அப்படின்னு தெரியல. ஏதோ படத்தில் டைலாக் இருக்கான்னு பாடுறா. இவ்வளோ பக்கத்தில் இங்கே பாரு கல் இப்போ போய் அங்கே ஸ்பான் ஆகுது பாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளவி வந்துடுவாங்க. கிளவி குளிங்க நம்மளை தானே குளிச்சு இருக்கோம். நீ நாளை என்ன பண்ணிக்கணுமா? வீட்டை 2 சுற்று சுற்றுவாங்க. நீ என்ன அப்படி பண்ண மாட்டேன்? இப்போ நம்மளும் ஒரு சுற்று சுற்றுவோம். அதனால் 2 சுற்று சுற்றுவோம்டா. கிடைக்கிற வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருப்பேன். லென்த் ஆகிட்டோம் நினைக்கிறேன். கொஞ்சம் விடு. அப்புறம் வீடியோ இடையில கட் பண்ணிடு. காய்ச்சி நல்ல காய்ச்சி அந்த கல்லை பொறிக்கிட்டு இந்த சுற்ற போட்டுக்கிட்டோம்க்கா. இப்போ என்ன பண்ணுறது? அடிக்காது. வேணாம். இப்போ பக்கம் தேவையில்லாத வேலை. கடகடன்னு ஓடணும். இப்போ திடீர்னு இந்த பக்கத்து போயிருக்கோம். பரவாயில்ல. திரும்ப ஆன் பண்ணிட்டியா? சரி, ஆமாம்ல ஆன் பண்ணியா?
சரி இப்போ கிராணி சமாளிச்சுட்டு கொஞ்சம் கழிச்சு கூப்பிடுறோம். காய்ஸ் நீ பார்த்துட்டாங்க காய்ஸ் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. காரம் போட்டுக்க. எனக்கு வேணாண்ட சொல்லுள்ள ஜிலேபி தான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ துப்பாக்கி கிடச்சுன்னு வச்சுக்கோ என்ன பண்ண தெரியுமா? எப்படி அடி வாங்குச்சு வந்துச்சு. கிராண்ட்பா வந்தால் என்ன பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு அவன் நான் கண்ட இடத்துலாம் சூட் பண்ணுவேன். புரியுதா? இரு கிராண்ட்பா வந்து அவன் வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிராண்ட்பா எப்படி ஹெட்ஷாட்டே அடிச்சிட்டேன். ரொம்ப பெரிய சாதனை. இப்போ போய் 2 புல்லட் வச்சுருக்கான் பாரு தருதலை நாய். சரி மேலே போவோமா? நம்ம மேலே போயிட்டு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த கண்ணை மேலேயே போட்டு வந்துடுவோம். அப்படின்னா தான் கிராண்ட்பா மாதிரியான தோம்பிகள் கண்ணை எடுக்காது. புரியுதானே? உண்மைதானடா? கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆயிடுச்சு இவனுக்கு. ஃபஸ்ட்டு லாஸ்ட் போட தெரியாலும் ரொம்ப மெதுவாக போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ போக போக தெரிஞ்சதுனால டக்குன்னு போட்டுறான்டா. காக்கா ஷூட் பண்ணிடுமா பேசாண்டு நல்ல வாய்ப்பு நமக்கு. அவன் செத்தும் கிடக்காங்க. ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துப்போமா? லிஃப்ட் ஒர்க் ஆகும். ஆமாம் சும்மாவே லிஃப்ட் ஒர்க் ஆகும். தேவலாம் பண்ணிட்டோமோ காக்கா தேவலாம் அநியாயமாக ஷூட் பண்ணிட்டோம். டேய் நீ ஒரு அடி வாங்கினோம்னா வச்சுக்கோவேன் இது நமக்கு வந்து நம்ம கன் எடுத்தாலும் வேஸ்ட்டாக போயிடும். கேட் எஸ்கேப் செட்டுக்கீனா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் உனக்கு நல்ல கிராண்ட்பா நல்ல மனசு மாதிரி வெளியே வந்துட்டு நம்மளும் தப்பிச்சிட்டோம். வேகமாக போக மாட்டேன்டா. கொஞ்சம் கல் பொறுக்கி வச்சுப்போம். 3 கல் எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். எப்பயுமே கல் கிடச்சுன்னா கல் அந்த அங்கே ஒரு கல் இருக்கு வாங்கிட்டு சேஃப்டிக்கிடா. இப்போ நம்மக்கிட்ட இது புரியுதா நான் சொல்கிறது? நீ உண்மையிலேயே தெரியுமா? பிளாங்க் எடுத்துட்டு போயிருமா? இல்லை வேண்டாம். கோகனட் இருக்குல்ல அது இங்கே தான் இருக்குது. இப்போ செத்துட்டாங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க. காயின் தான் இருக்குமா? இல்லைடா நிறைய பொருள் இருக்கும்டா கோகனட்டு. ஏதோ காயினா? காயின் மட்டும் இருந்துச்சு. கன்ஃபார்மாக ட்ரெயின் எஸ்கேப் நான் பண்ணுவேன். இங்கே பாரு இங்கே அடிச்சடில் எங்கே வரைக்கும் தேங்காய் வந்துச்சுன்னு சாப்பிட மாட்டேங்கிறாடா அந்த தேங்காவை. அப்படியே சாப்பிடுவேன். நல்லா தக்காளி சொல்லி வச்சு கிராண்ட்பா மண்டையில் தோசை சுட்டு சாப்பிடு. நான் ஒரு பயந்தாங்கொழிதான் அதனால தான் எடுத்தோன்னு இதை எடுத்துட்டேன். சரி அடுத்த பிளாங்க் இருக்குல்ல அடுத்த பிளாங்க் வெயிட் பண்ண இருக்குடா. வருவாங்களா வரமாட்டாங்களா? இருப்பாங்களா? அட பொடி பயில்களா வாங்கடா. இப்போ மட்டும் வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வீஸ் பண்ணாங்கன்னா எனக்கே தெரில. சவால் மரம் வந்துக்கிட்டே இருக்கும். வந்தால் வரட்டும். நம்ம கண்ணை மேலே தூக்கி போட்டு வந்துட்டோம்ல. இனி நம்ம கிராண்ட்பாவுக்கு பார்த்து ரீச் பண்ண ஆகவே இல்லையடா. உனக்கு ஸ்பேஸை பார்த்தா பயமாக இருக்குமா இருக்காதா? அதுவா அந்த அமேஜ் இது என்னை கொல்லும். மற்றபடி என்னை ஒன்றும் பண்ணாது. இருட்டாருக்குலாம் பயமாக இருக்காதா? ஆமாம் ஏன்னா நைட்டு கரண்ட் அடிக்கடி போயிட்டுதான் இருக்கு. நான் மட்டும் தனியாகவே போயிட்டு எனக்கு அந்த அமைதி கூட கொள்ளாது. அமாவசியமான விஷயங்களை தெரியுமா பார்ப்பேன். இல்லை அவங்க என்ன ரீச் பண்ணாங்கடா. இப்போ ரீச் பண்ண இருந்திருப்பாங்க. பானா இருப்பாங்கடா. இப்போ கொஞ்சோண்டு நேரம் பரவாயில்ல. அந்த கொஞ்சம் நேரத்தில் வந்து சும்மா அடிப்பேன். நல்ல வேலை இப்போ ரீச் பண்ண பயன்படுத்துகிறேன். கரெக்டாக அடிக்கிற நேரத்தில் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே பொடி போகிறான். ஏன்னா வண்டி அடிச்சு சத்தியா பாரு. கையை பாரு அது பாரு. ஃபஸ்ட்டு கிராணி ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் கிராண்ட்பா. ஸோ இப்போ நேரத்துக்கு கிராணி யூஸ் பண்ண இருந்திருக்கோம். நல்ல வேலை சுதாரிச்சுடா. கிராணி யூஸ் பண்ண இருந்திருக்கோம்டா. கிராண்ட்பாவே இப்போ வந்துட்டான் அப்படின்னா இப்போ கிராணியும் கண்டிப்பாக வந்திருக்கும். இப்போ போன உடனே வந்துட்டான். சரி இப்போ நம்ம என்ன பண்ண தெரியுமா? லேட் பண்ண வேண்டாம். பிளாங்க் எடுக்க வேண்டாம். நமக்கு க்ரோபார் தேவைப்படுது. இப்போ ஆனால் என்ன பண்ணுறது தெரியுமா? அப்போதே ட்ராப்பு போச்சுன்னா
கைஸ் இந்த மாதிரி டிராப் பண்ணுறா நீங்கள் பயப்பட தெரியுண்ட எல்லாருக்கும். சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. தெரியாமல் இருப்பாங்களா? யார் மாதிரின்னு சொல்கிற? தெரியுண்டா, ட்ராப் மேலே ஒரு பொருளை போட ட்ராப் மறந்துடும் நம்மளை அடிக்கிறீங்கிற தெரியல. உள்ள போட ட்ராப் பண்ண முடியாது. அவ்வளோதான். என்னடா அது? சேஃப் கீ. ஓகே, எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். உள்ள சேஃப் கீ எல்லாம் நம்மளால சேஃபாக இருக்க முடியுமா? அதானே. அது எதுக்கு சேஃப் கீன்னு பேர்? அவங்க இல்லை, இப்போ உயிரோடு இல்லைடா. அவங்க உயிரோடு இல்லைடா. டக்குன்னு போய் செடியை போய் வச்சிட வேண்டியது. அப்போ நான் ஒரு காப்பை கொண்டதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் அவங்க வராமல் இருந்தாங்க. டே யாரும் வந்துடாதீங்க. இடையில உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். வந்துடாதீங்க. லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு இப்போ ரொம்ப பீதி அடைவேன் நான். ஈஸி மோட் லிஃப்ட் ஒர்க் ஆகும்ல? ஈஸி மோட் போடா போன. அப்புறம் இது பாட்டு வேண்டாம். பாட்டெல்லாம் பாடவே வேண்டாம். பாட்டு மட்டும் மாட்டாது. நமக்கு அளவில் கிடச்சிருச்சு. கட்டாயிரும்ல 11 வேலை பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா மேலே போய் கன் எடுத்துருக்கோம். அடுத்த பேட்டில் ஆக்கி கண்டுபிடிச்சி அது மேலே இருந்து அப்படியே தூக்கி போட்டான். அது அந்த இது கோகோனட் வெட்டுறது பக்கத்துலேயே இருக்கும். ஏண்டா 2 புல்லட்டை ஃபில் பண்ணிக்க வேண்டியதானே? திரும்ப போட்டுட்டு சில வேலை பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்றோம். பாய். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் கிராண்ட் பார்க் எந்த இடத்துல போட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஆமாம், ஏன்னா அப்புறம் ஷூட் பண்ண இடம் அப்படி ஷூட் பண்ண கிராணிக்கு வந்து ஃபஸ்ட்டு மண்டையிலே ஹெட்ஷாட் போட்டு படுக்க விட்டு. கிராணி வந்து போக்கும் சரியாக நான் பயப்படல. நான் கிராண்ட் பா வந்தோடனே நான் பயந்தே மாட்டேன். ஐயோ கண்ணை அங்கேயே போட்டு விட்டேன். நான் வாட்டுக்கு அதை பொடிப்பல கண்ணை வாட்டுக்கு நான் வாட்டுக்கு அங்கேயே போட்டு சொன்னா முட்டை பாருவேன். நீ பசங்க லிஃப்ட்டில் போட்டுருவேன். இப்போ நம்ம தேவையில்லாமல் இன்னொரு போட்டு வேஸ்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? நான் வாட்டுக்கு கண்ணை அங்கேயே போட்டு வந்துட்டேன்டா. சரி, நான் மேலே தூக்கி போட்டு விட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டேன். கொஞ்ச நேரம் சென்று கூப்பிட்றேன். மேலே வந்தாச்சு. நாங்கள் அந்த கன்னை எடுத்துட்டு புல்லெட்டு 2 இருந்துச்சு. அதை எடுத்துட்டு இப்போ இங்கே போட்டிருக்கோம். ஏன்னா கிராணி அப்புறம் கிராண்ட்பா வந்து எடுத்துருவேன். ஒரே காரணத்துக்காக நான் ஒரு நாள் என்ன பிடிக்குமா 3வது ஃப்ளோர் வந்து கீழே குதிச்சுட்டேன்டா. இந்த 2 பேருமே கிராணி யூஸ் பண்ண இருக்கோண்டா. கிராணி தான் சரி, கிராணி நம்ம இங்கே வர வச்சுட்டு ஆட்டம் காமிச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு கூப்பிட்றேன். கிராணி பங்கிட்டு தான் போச்சு காய்ஸ். கண்ணை மூட்டு போக போகிறான். நான் மட்டும் சொல்கிறேன். கிராணி வரல. கிராணி போயிட்டா. கிராண்ட்பா வரல அப்படி சொல்லணும். டே கிராண்ட்பா நீ மேலே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியுது. மேலே மட்டும் இருந்துடாத சமமாக தான் இருவேன். போட மேலே இருக்காதல அரண்டுருவன்ட்ட நாங்கள் செத்து போயிடுவோம்டா. புனிஞ்சு போல கிருக்கு போல திடீர்னு கீழே வந்துட போல. காய்ஸ் நாங்கள் என்னென்ன பொருள் கிடைக்கிறோம் அது எல்லாத்தையும் மாட்டிட்டு இப்போ வந்து கேட் டெஸ்ட் எப்படி தேவைன்னு எல்லாமே கரெக்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் மாட்டிடுவோம். எல்லாமே மாட்டினேன். இங்கே போட்டு போயிருமா? இங்கே போட்டுருவோம். சட்டம் திங்கிட்ட போகாத. அந்த கேப்பில் நம்ம வந்து பின்னாடி குடி வந்து நம்ம அடிச்சிடுவோம் அவளை. புரியுதா நான் சொல்கிறது? புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியுது. இப்போ நீ ஒளிஞ்சு போடும். அப்புறம் திடீர்னு உனைய பாத்திர போகுது. நீ இந்த கீழே போய் உட்காந்துக்கோ. காய்ஸ் நாங்கள் 2 பேரும் குணமாக்கிட்டோம். இதில் டாப் பண்ணிடுவோம். ஆமாம், இந்த டெட் பாடியை பார்க்க வச்சுருவோம்டா. டெட் பாடி 2 டெட் பாடி டைம் ஆகுண்டா. அதுக்கெல்லாம் அடி கண்ணை மட்டும் எடுத்துட்டானா அவ்வளோதான்டா. எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எடுக்க மாட்டேன். அப்போ தான் நீ போட்டு தள்ளிட்டோம்ல எப்படி. சரி போய் நம்ம மட்டும் தான் நம்ம ஜெனரேட்டர் கேபிள் மேலே இருந்துச்சு. காங்கிட்ட சேஃப்டியும் பார்த்துட்டோம். எனக்கு வந்து சேஃப்டியில் மட்டும் ஃபியூஸ் வச்சு நான் கண்டிப்பாக சேஃப்டியில் தானே ஃபியூஸ் இருக்கும். நான் விளாண்ட முடியே கோகனட்டில் காயின்டா சேஃப்டிக்குள்ளே இது இருக்கும். நான் விளையாண்டப்பெல்லாம் இப்படி தான் ஆச்சு. இப்போ சேஃப்டி எங்கே இருக்குன்னு தெரியலையே. சேஃப்டி எங்கேயோ போட்டியா? அந்த இதுக்குள்ளவே இருக்கு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து வேற தீப்பட்டி கீழே போரு. அது பேட்ல தீப்பட்டிடா. செட்டுக்கீடா அது. அதுவும் பேட்லாக்கி. நாங்கள் ட்ரெயின்குள்ளே இருந்துச்சு நினைக்கிறேன். எங்கேயோ இருந்துச்சு. கொஞ்சம் கட் பண்ணிடுவோம்.
கைஸ் அந்த செட்டுக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தேடிக்கிட்டே இருந்தோம். சேஃப்கிடா சேஃப்கி இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த இது கீழே இருந்துச்சு, அந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த பீரோல. இப்போதான் கிராண்ட் பா கூப்பிட்டுருக்கேன், கிராணி அப்போதே கூப்பிட்டுருக்கேன். சொன்னேன் இந்த சேஃப்கி எடுத்துடுறான்னு சொல்லிட்டு. நான் வந்து சொன்னேன்னா எஸ் அப்படி போட்டு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியாக விட மாட்டோம். இங்கேருந்து என்ன பண்ண தெரியுமா, கண்ணெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் அவனுக்கு ஷார்ட் கன் இருக்குல்ல, ஷார்ட் கன் இல்லை இந்த சேஃப்கி இருக்குல்ல, சேஃப்கி எடுத்து நீ சொன்ன மாதிரி என் ஃபியூஸ் மட்டும் இருந்துச்சு. நான் டெஸ்ட் பண்ணேன். ஜென்ரேட்டர் கேபிள் இங்கே இருந்துச்சு. ஆமாம் அதையும் போய் இது நிற்பேன். கிராணி வந்தப்பறம் உங்களை நான் கூப்பிட்றேன். எதுக்குடா எப்பவும் காமிக்கணும், அதெல்லாம் நல்ல பழக்கம். இப்போ இதுல மட்டும் இல்ல வேண்டாம்டா, எதுக்குடா நீ சேஃப்கி இங்க போட்டு குரோபார் எடுத்து இங்க வந்து போட்டு அதுல இல்லனா டேய் இருக்கட்டும்டா விட்றா. அவங்க எடுத்தோடனே கீழே ரிஸ்க் பண்ண மாட்டாங்க. இருக்கட்டும். ஷார்ட் கன் கொஞ்சம் மறைவான இடத்துல வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் தப்பிச்சுக்கேன் அவன்கிட்ட இருந்து. சொன்ன மாதிரி ஃபியூஸ் இங்கே தானே இருந்திருக்கு. ஜென்ரேட்டர் கேபிள் அங்கே தானே இருக்கு. ஆமாம் ஃபியூஸ் போட்டு அப்படியே ஜெனரேட்டர் கேபிள் எடுத்து கீழே குதிச்சு. டேய் உனக்கு தெரியுமா, ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து அந்த ஃபியூஸே மாட்டணும் சொல்ல போனால். அப்புறம் நம்ம 2 தாட்டி கீழே போயிட்டு மேலே வரணும். இதுக்கு இடையில அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி. அவங்கள போட்டோம்ல, அவங்கள போட்டோம் வந்தால் வரதுக்கே 2 நிமிஷத்துக்கு மேலே ஆக்குறான். அவ்வளோ எஸ்கேப் ஆயிடும்டா. கட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். கட் பண்ணாமல் வீடியோ போட்டுருமா? 16 நிமிஷம் ஆகணும்டா. ஒரு நிமிஷம் இப்போ சொல்லு. வேண்டாம் அடுத்து போய் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான் பட்டன் நமக்கு கீழே ஒரே குத்தி குதிச்சுட்டு அவ்வளோதான். காய்ஸ் எப்படியும் நாங்கள் வந்து எப்படியும் நாங்கள் வந்து அதாவது எல்லா வேலையும் பார்த்துட்டோம். அவ்வளோதான் இப்போ எஸ்கேப் ஆக போகிறது. ஐயோ வேணாம் நல்ல வேலை கீழே வந்துட்டோன்னா போயிடுவோம் போது நினச்சேன். அது டே 1லேயே எஸ்கேப் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம் கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இது ஃபோனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இடையிலே வீடியோ கட் ஆகிடும். அதனால தான் கட் பண்ணி வீடியோ போடுறோம். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வாங்க எஸ்கேப் ஆகலாம், வாங்க எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் ஆகாஷ் ஃபோன் பார்த்து வீட்டுக்கு போயிட்டான். பரவாயில்ல, நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகிடலாம். டாட்டா பாய் பாய். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. கிராணி கிராண்ட்பா நல்லா இருக்கீங்களா? நாங்கள் போயிட்டு வரோம். நெக்ஸ்ட் வீக்கில் என்ன வீடியோ போடலாம்னு நாங்களே வீடியோ பண்ணி போஸ்ட் அனுப்பி விட்றோம். கிராணி 2 வந்து லாக் ஆகிடுச்சு, அதனால தான் வரல. அதனால தான் கிராணி 3 வீடியோ போட்டோம். ஸோ ஓகே கைஸ் போயிட்டு வரோம். பாய்.